திருநெல்வேலி படத்துல அவங்க கதாபாத்திரம் வந்து கொஞ்சம் ஒரு ஆம்பளத்தனமான கதாபாத்திரமா இருக்கும். குயிலு அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்கார பையனோட ஒரு சாதாரண ஒரு குடிசை வீட்ல ஒரு பொண்ணு காதலிக்கும். அந்த காதலுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணி அவங்க பரிசல் ஓட்டுற பொண்ணு நைஸா பஸ் ஏத்தி விட்டு அவங்களுக்கு எஸ்கேப் பண்ண விட்டுருவாங்க. இது விடிய காலம் ஊருக்குள்ள தெரிஞ்சிடும். இந்த அம்மா தான் பஸ் ஏத்தி விட்டாங்கன்னு தெரிஞ்சிடும். அப்போ பஞ்சாயத்துல அந்த பொண்ணை ஊரை ஒதுக்கி வைப்பாங்க. அப்போ வில்லன் குரூப் வந்து இவளை க்ளோஸ் பண்ணுங்கடான்னு சொல்ற மாதிரி விரட்டுவாங்க. விரட்டும் போது பிரபு சார் வந்துருவாரு, காப்பாற்றுவார். ஒரு அருமையான ஃபைட், கனல் கண்ணை வச்சு ஒரு ஃபைட் எடுத்தோம். அந்த ஃபைட் முடிஞ்சதும் சரி சரி இனிமேல் ஜாக்கிரதையாக இரு, போ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அனுப்பி வைப்பார். ரோஜாவை அனுப்பிச்சி வைப்பார். ரோஜாவுக்கு இவர் மேலே ஒரு ஒன் சைடு லவ் இருக்கும். அப்படியே அந்த அம்மா அப்படி போயிட்டே இருப்பாங்க. கூட ஒரு ஆளையும் பிரபு சார் அனுப்புவார். எப்பா சிவா, கூட போய் அந்த அம்மா வீட்டில் கொண்டு விட்டு போயிரு, போ, அந்த பிள்ளைக்கு எதிர்ப்பு நிறையா இருக்குது, போப்பா அப்படிம்பாரு. அந்த பொண்ணோட அந்த ஆள் போயிட்டு இருப்பாரு. இப்போ பிரபு சார் அப்படி சைலண்டாக அப்படி தனியாக போயிட்டு இருப்பாரு. இப்போ தண்ணிக்குள்ளே வந்து ஒருத்தன் அருவாளோட எழுந்திருப்பான். எந்திரிச்சிட்டு இவரை போட்டுடலாம் அப்படின்ட்டு ஐஸ் ஸ்பீடில் அப்படி வருவான். பிரபு அந்த ரோஜா அம்மா அப்படி போனவங்க தச்சலாக திரும்பி பார்ப்பாங்க. நம்மளால் ஒருத்தன் வெட்ட போகிறானோ அப்படி அப்படி பார்ப்பாங்க. அங்கே ஒரு அருவா இருக்கும். அதை எடுத்துகிட்டு இந்த அம்மா பின்னால் வருவாங்க. பிரபு சார் போக பின்னால் ஒருத்தன் வெட்ட போக 3வது ரோஜா பாஞ்சு வருவாங்க ஐஸ் ஸ்பீடில். தியேட்டரில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு கிளாப்ஸ். ஒரு ஆம்பளைத்தனமாக ஒரு பொம்பளை போய் ஹீரோவை காப்பாற்ற போகிறான் அப்படிங்கிறத நினைச்சிட்டு பிரபு சாரை போயிட்டுருக்காரு. 2வது போன ஓங்கி வெட்டுருக்கா, அப்படி இறங்கும். அப்படி இறங்கும் போய் சக்குன்னு கட் பண்ண அந்த அம்மா வெட்டிடுவாங்க. தேட்ரு அல்ல 1000 பேர்னா 1000 பேர் எந்திரிச்சுக்கலாம் பண்ணாங்க. உணர்ச்சி மயமான ஒரு இடம். அந்த இடத்துல வெட்டிட்டு அப்படி வெட்டி முடிச்சா அப்படி பார்ப்பல இந்த அம்மா ஒருத்தன் வெட்டுவான். 4வது பர்சன் வெட்டுவான். அவங்க அதையும் தாங்கிட்டு அப்படி விழுவாங்க. அப்புறம் பிரபு சார் சவுண்டு கேட்டு வருவார். அவர் மடியில் இந்த அம்மா இறந்துருவாங்க. அப்போ ஒரு நல்ல சீன் அது. அதில் பிரபு சாரும் பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருப்பார். ரோஜாவும் பிரமாதமாக ஆக்ட் பண்ணுவாங்க. அப்போ உன் மனசுக்குள்ளே ஒரு யாரோ ஒரு நினைவு இருக்குதுன்னு சொல்லியா, அது யாருன்னு இப்போவாது சொல்லியா அப்படிம்பாங்க. அப்போ தான் பொண்ணு சாகும்போது தான் சொல்லுவார், என் மனசுக்குள்ளே வேற யார் இருக்கா, குயில் நீ தான் நிறைஞ்சிருக்க அப்படின்னாரு. அப்படி அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே சிரித்த மாதிரியே இறந்துடும். அதில் ரோஜாவும் ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. பிரபுவும் நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பார்.